விருச்சிகராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் விருச்சிகராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் 3இல் இருப்பதும் உச்சம் பெற்று இருப்பதும் அவரோடு சூரியன் இணைந்திருப்பதும் நற்பலன்களை தருங்க. சுக்கிரனும் 3ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவி உங்களுடைய எண்ணங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் அல்லது கணவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். பொது வாழ்வில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. இவ்வளவு நாட்களாக விருச்சிகராசினியர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியிலும் சரி அல்லது மேல்மட்ட தலைவர்கள் மத்தியிலும் உங்களுக்கு செல்வாக்கும் ஆதரவும் அதிகரிக்க இருக்குங்க. இதன் காரணமாக நிகழ இருக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு முக்கிய பொறுப்போ பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. உங்களுடைய பேச்சை மற்றவர்கள் கேட்பார்கள். அதனால் அதற்கு தகுந்தாற் போல் நீங்களும் நடந்து கொள்வது அவசியங்க. தொழில் அற்புதமாக நடைபெறுங்க. தடை விலகும். நேர் 7ஆம் பார்வையாக குரு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்ப உறவுகள் ஒத்துழைக்குங்க. குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த பண நெருக்கடி நீங்கி நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். துணிச்சல் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் பாதிப்படைந்து இருப்பதால் சிறு உடல் நல பிரச்சனைகள் ஏற்படலாங்க. அப்படி ஏற்படும் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க. காது வலி, பல்வலி முதலிய தொல்லைகள் ஏற்படலாம். அதனால் சிறு வலியாக இருக்கும் போதே உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. சிறு விஷயங்களுக்கு கூட சற்று அதிகமாக மெனக்கெட வேண்டி இருக்கும். அப்படி மெனக்கெட்டாலும் அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உறவினர்களிடம் தேவையற்ற பகை வேண்டாம். நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்து. விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனி ராகு கூட்டு சேர்க்கையாக சஞ்சரிக்கும் இத்தருணத்தில் 8ஆம் இடமாகிய மிதுனத்தில் குரு பகவானும் சஞ்சரிப்பதால் பல குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. வருமானத்திற்கு மீறிய செலவுகள்ல பணம் விரயம் ஏற்பட இருக்கு. மருத்துவ செலவுகளும் அதிகமாகவே இருக்கு என்பதால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சிறு விஷயங்களுக்காக குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதம், ஒற்றுமை குறைவும் ஏற்படுங்க. அதனால் கவனத்தோடு இருப்பது அவசியம். திருமண முயற்சிகள்ல ஏமாற்றமே மிஞ்சுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிகராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது அவசியங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா நீதிமன்ற வழக்குகள்ல சிக்கி கொள்ள வேண்டி இருக்கும். அதே போல் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகும் அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் கூட அவற்றில் சாதகமான தீர்ப்பினை நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. ஒரு சிலர் புதிதாக இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, வயல் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் உத்தியோகத்துறைக்கு காரகத்துவம் கொண்டு சனி பகவானுடன் ராகுவும் இணைந்திருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையும். மேலதிகாரிகள் உங்களுடைய பணிகள்ல ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தாய் நாடு திரும்ப வேண்டும் என்ற வேட்கை அதிகரிக்கும். அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுடைய முயற்சிக்கு வெற்றியும் கிடைக்க இருக்கு. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் இந்த வாரம் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள்
மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. லாபம் சுமாராக இருக்கும். புதிய முதலீடுகள்ல இந்த வாரத்தில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லதுங்க. அப்படியே முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதமாகுங்க. அதனால் கடினமான நிதி நிலைமையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதே போல நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் ஒத்துழைப்பும் குறையக்கூடுங்க. கூட்டாளிகளினான ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடும். சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பது உங்களுடைய வியாபார முன்னேற்றத்தை பாதிக்குங்க. விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது நல்லது. வெளிநாட்டு பயணங்களும் இப்போது கூடாது என்பதை கிரகநிலை எச்சரிக்கை செய்துங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறை அன்பர்களுக்கு சற்று சோதனையா காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நிச்சயமாக நமக்கு தான் கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகுங்க. உங்களுடைய வாழ்க்கை வசதிகளை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. கையில் இருப்பதை எண்ணி எண்ணி செலவு செய்யாவிடில் கடுமையான நிதி நெருக்கடியை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். அதே போல் புதிய திரைப்படங்கள் எடுப்பதை தவிர்ப்பது அவசியம். ஏனெனில் கிரகநிலை அவ்வளவு சாதகமாக இல்லங்க. மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படக்கூடும். திரைப்படம் எடுப்பது ஒரு வகையில் சூதாட்டம் போன்றது. சில தருணங்கள்ல லாபம் கிடைக்கும். இல்லாவிடில் நஷ்டம் எனும் பெரும் பள்ளத்தில் தள்ளிவிடுங்க. சிந்தித்து முடிவெடுப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் சந்தேகத்திற்கு இடமின்றி எடுத்து காட்டுது என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து இன்றைய அரசியலில் உயர்த்தும் அல்லது கீழே தள்ளிவிடும். இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்தும் ஏற்று முடிவெடுப்பது உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டு விளங்கும் கிரகம் புதன் ஆவார். ஆதலால் தான் அவரை வித்யாகாரகர் என போற்றி கொண்டாடுகிறது ஜோதிட கலை. அவர் இந்த வாரம் முழுவதுமே ஓரளவே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சிறிது கவனம் குறையுங்க. படிக்க உட்கார்ந்தாலே உறக்கமும் சோம்பலும் மேலிடும். அதே போல் ஒன்றை படிக்காத காரணத்தினால் படித்தவையும் உடனுக்குடன் மறைந்து போகும். தினமும் சிறிது நேரம் உங்களுடைய தாய் தந்தையரையும் குலதெய்வத்தையும் பூஜித்து வந்தால் சிறந்த பலன்கள் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ளது செவ்வாய் கிரகம். அதே போல் சூரியன் இத்துறையில் முக்கிய அதிகாரம் உள்ளதுங்க. அதனால் இந்த வாரம் முழுவதுமே சூரியன் ஓரளவு சாதகமாக இருப்பாருங்க. செவ்வாயும் உதவிகரமாக சஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். தண்ணீர் வசதி போதிய அளவிற்கு இருக்குங்க. அதனால் கால்நடைகளுடைய ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற உகந்த ஒரு காலகட்டம் இந்த வாரம் அமைய இருக்குது. விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நன்மைகளை பாதுகாப்பதில் சுக்கிரனுக்கு பெரும் பங்கு உண்டு. அத்தகைய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அனுகூல நிலையில வலம் வருவதால் குடும்ப நிர்வாகிகள் பிரச்சனையின்றி நடக்குங்க. திருமண வயதுள்ள பெண்மணிகளுக்கு தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு திருப்திகரமான வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சி செய்து வரும் பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு வேலை நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகாலட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. அதே போல் வியாழக்கிழமையில் ஏழை ஒருவருக்கு உணவளித்தால் போதும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.